என்னங்கடா இது அடிச்சுக்கிறீங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது. கேம் தான், ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரமுறையே எல்லாம் வார்த்தைகளை அள்ளி தெரிக்கிறானுங்க. அவங்க பேசுற சத்தத்தை விட பீப் சவுண்டு தான் அத்தனை கேட்குது. ஏன்னா அத்தனை பீப் போட வேண்டியதா இருக்குது இவங்களுக்காக. ஒவ்வொருத்தரும் அவங்க சுய கட்டுப்பாட்டோட பேச்சுங்கிறது ஒரு இதே கிடையாம நான் ஒரு வரமுறையே எல்லாம் போட்டு காசான்னு பேசிக்கிறானுங்க மாத்தி மாத்தி. இப்போதையோட ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில எங்க தொலைஞ்சு போச்சுன்னே தெரியல. பாருங்க இந்த வீடியோல. மண்டை மேல பட்டுச்சுன்னா கால் இருக்கிறது. தப்பா பேசுற விக்கல்ஸ் இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு. மாத்தி மாத்தி சட்டை பிடிச்சுக்காத குறையா மாத்தி மாத்தி அடிச்சு பிச்சுக்கும் விளையாட்டாக்குது. ஆமாங்க, அதை வேணா 100% ஒத்துக்கலாம். ஏன்னா ரொமான்ஸையும் இதையும் தவிர வேற எதுவுமே நீங்க பண்றதில்ல, கத்துறது தவிர. ஆமாங்க, அதுக்காகத்தான் இந்த கார் டாஸ்கே வச்சதே அது காரணமா தான் இருக்க மாட்டாருக்கு. ஏன்னா நீங்க ஏத்தி விட்டு இத்தனை நாள் கடந்து வந்துட்டீங்க. வேற எதுவுமே உள்ள நீங்க பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து கத்துற தவிர நீங்க எதுவுமே உள்ள பண்ணவும் இல்லை, இனிமேலும் பண்ண போறதுல இருந்து நினைக்கிறேன். கேட்டா இதுதான் என் கேம், இது என்னோட பிளே. அருமை அருமை கம்ருதீன், சூப்பர், வெரி குட். ரெட் கார்டுக்கு ரெடியா இருங்க. இந்த வாரம் பொட்டி கட்டி வீட்டுக்கு அனுப்புவாங்க உறுதியா. அப்ப ரெடியா இதே மாதிரி மூஞ்சி பாருன்னு சொல்லி யார வேணா பார்த்து சொல்லிட்டு டாடா பாய் பாய் காமிச்சிட்டு வீட்டுக்கு ஓடி போறதுக்கு ரெடியா இருங்க. ஐயா ஒரு வயசுக்காவது கொஞ்சமாவது ஒரு மரியாதை இல்லை. நம்ம என்னதான் நம்ம ஆதங்கத்துக்கு இப்படி என்னதான் ரெட் கார்டு கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு நம்ம சொன்னாலுமே தலைவன் விஜய் சேதுபதி வந்து சிம்பிளா முடிச்சு விட்டுருவாரு. ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சிம்பிளா முடிச்சு விட்டு போயிடுவாருன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம்.